இந்த வீடியோவில் கிர்ச்சாஃப் செகண்ட் லா அதாவது கிர்ச்சாஃப் வோல்டேஜில் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிர்ச்சாஃப் வோல்டேஜில் நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷன் பார்த்துருந்தோம். தி டோட்டல் வோல்டேஜ் அரௌண்ட் தி லூப் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் ஆல் தி வோல்டேஜ் ட்ராப்ஸ் வித் இன் தி சேம் லூப் அப்படின்னு பார்த்துருந்தோம். இது ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா சம்மேஷன் வி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஒரு சிம்பிள் சர்க்யூட் எடுத்து இந்த லாவை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு சிம்பிள் சர்க்யூட் எடுத்திருக்கோம். இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து நம்ம லேபிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்ட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம வந்து லேபிள்ஸ் கொடுத்துருக்கோம், ஏ பி சி டி அப்படின்னு லேபிள் கொடுத்துருக்கோம். கிர்ச்சாஃப் வோல்டேஜில் இந்த சர்க்யூட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த கிராஃப் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம லேபிள்ஸ் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு வோல்டேஜ் ட்ராப் எடுத்திருக்கோம். இனிஷியலாக ஏ பாயிண்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா பேட்டரி மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இனிஷியலாக ஏ பாயிண்டில் பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 12 வோல்டேஜ் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஏ டு பி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஏ டு பிக்கு நம்ம நடுவில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது. அதாவது இந்த லைனில் பார்த்தா தெரியும் 2 வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் தென் பி டு சியில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் தென் சி டு டியில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மொத்தமாக அந்த 6 வோல்டேஜ் ட்ராப் ஆயிடுச்சு. இந்த டி டு ஏன்றது வந்து கிரவுண்டு. ஒன்ஸ் இது டி டு ஏ ரீச் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சைக்கிளில் ஏ லைனில் பேட்டரி ஆக்கியன் 12 வோல்டேஜ் கொடுக்கும். ஸோ இந்த கிராஃபில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா எப்போல்லாம் இந்த லூப் வந்து ரெசிஸ்டரை கிராஸ் பண்ணுதோ அப்போல்லாம் அந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் நடக்குது. இந்த கிர்ச்சாஃப் லா என்ன சொல்லுதுன்னா இந்த பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணுற வோல்டேஜ் மொத்தமும் இந்த சர்க்கியூட்டில் ட்ராப் ஆகணும் அப்படின்றத சொல்ல வருது. இந்த பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணுற வோல்டேஜ் வந்துட்டு வி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ வி மைனஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக ட்ராப் ஆகிற வோல்டேஜ் வந்துட்டு வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர், ஓம்ஸ்லா ஃபார்முலா தான், ஐ இன்ட்டு ஆர்1. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்1. அப்போது ஐ இன்ட்டு ஆர்1 போட்டால் இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மைனஸ் ஐ இன்ட்டு ஆர்2 மைனஸ் ஐ இன்ட்டு ஆர்3 ஈக்குவல் டு 0. இது சிம்பிள் சீரிஸ் சர்க்யூட்டு. ஸோ இதில் கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு சேமாக தான் இருக்கும் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும். அப்போ நம்ம வந்து கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கரண்ட் வேணும்னா வி பை ஆர், வி வந்து நம்மளுக்கு தெரியும், ஆர் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். வோல்டேஜ் வந்து 12 வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கரண்ட் 2 ஆம்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 2 ஆம்ஸ். இப்போ இந்த வோல்டேஜ் ட்ராப்பை கண்டுபிடிக்கலாம். வி வந்து 12 வோல்டேஜ் சோர்ஸு மைனஸ் ஐ வந்து 2 இன்ட்டு ஆர்1 வந்துட்டு 1 மைனஸ் ஐ இன்ட்டு ஆர்2, ஐ வந்து 2 இன்ட்டு ஆர்2ஓட வேல்யூ 2 மைனஸ் ஐ இன்ட்டு ஆர்3 மைனஸ் 2 இன்ட்டு ஆர்3ஓட வேல்யூ 3 ஈக்குவல் டு 0. ஃபைனலாக வந்து 12 மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். 12 மைனஸ் 2 அப்படின்றது என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக ட்ராப் ஆகிற வோல்டேஜ். அண்ட் தென் இந்த 4 என்ன மீன் பண்ணுதுன்னா ஆர்2க்கு அக்ராஸாக 4 வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு மீன் பண்ணுது. இந்த 6 என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்3க்கு அக்ராஸாக 6 வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிறத மீன் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 0 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அதாவது இந்த சர்க்யூட்டில் ப்ரொடியூஸ் பண்ண 12 வோல்டேஜும் இந்த சர்க்யூட்லேயே வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்றது இதுக்கான மீனிங்கு. ஸோ நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.